ஜூலை 16ஆம் தேதி நம்ம மார்க்கெட்ல வந்து சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஐசிஐசிஐ லம்பார்ட் ஷேர் இன்னைக்கு 14% டிராப் ஆயிருக்கு. என்ன ரீசன்றத பார்க்கலாம். பயோகானுக்கு யூரோப்பியன் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. MSCI இந்தியா இண்டெக்ஸ்ல ஒரு பிக் சேஞ்சஸ் வரப்போகுது. MRPL இன்னைக்கு 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோட Q1 ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதலாவதா ஐசிஐசிஐ லம்பார்ட் Q1 ரிசல்ட் ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்திருக்காங்க. கிராஸ் பிரீமியம் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் பிரீமியம் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட்டும் 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 747 crore கொடுத்திருக்காங்க. பட் ஸ்டாக் இன்னைக்கு 14% டவுன் ஆயிருக்கு. மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா கம்பெனியோட ஆப்ரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான். கம்பைன்டு ரேஷியோ 103.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பைன் ரேஷியோனா என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பெனி நிறைய கிளைம்ஸ் பே பண்றாங்க. பட் அவங்களுக்கு வர அண்டர் ரைட்டிங் ப்ராஃபிட்ஸ் அதுல இருந்து ஏர்ன் பண்றது கம்மியா தான் இருக்கு. ஸோ கிளைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ராஃபிட் கம்மியா இருக்கு. இதனால நிறைய புரோக்கரேஜஸ் இவங்களுக்கு ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஸ்டாக் இன்னைக்கு நியூ 52 வீக் லோவை எட்டி இருக்கு. ஸ்கிரீனர் வெப்சைட்ல இப்ப ஐசிஐசிஐ லம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு 11.14% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரண்ட் பிரைஸ் 1112 per share. ஸ்டாக்கோட PE 33.1, இண்டஸ்ட்ரியல் PE 44. Return on capital employed 21.9%, return on equity 16.6%. Book value 341. 52 week high 2065, 52 week low 1551. Debt to equity 0, debt 0. Earnings per share 48.7. Promoter holding 51.3% இருக்கு. Pledging எதுவும் இல்ல. 6 மாசத்துல ரிட்டர்ன் 2.97% நெகட்டிவ்ல கொடுத்திருக்காங்க. ஒரு வருஷத்துல 7.93% நெகட்டிவ் ரிட்டர்ன். பிரைஸ் டு புக் வேல்யூ 4.70, கரண்ட் ரேஷியோ 0.28. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் 9.55%, அதுக்கும் முதல் இயர் 9.91%. ஸோ லாஸ்ட் இயர் கம்மியா இருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லேட்டஸ்ட் குவார்டர் 5.69%, அதுக்கும் ப்ரீவியஸ் குவார்டர் 8.01%. ஸோ லேட்டஸ்ட் குவார்டர்லயும் கம்மியா இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 2380 crore வச்சிருக்காங்க. பயோகான் இவங்களோட மலேசியா மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு ஒரு அப்ரூவல் கிடைச்சிருக்கு யூரோப்பியன் மெடிசின்ஸ் ஏஜென்சி கிட்ட இருந்து. இனிமே பயோகான் மேனுஃபேக்சர் பண்ணலாம் செம்க்லி இன்சுலின் ஃபார் யூரோப்காக. ஸோ கமர்ஷியல் சப்ளை கம்மிங் Q2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமா அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 1.40% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 441 per share. புக் வேல்யூ 210. 52 வீக் ஹை 447, 52 வீக் லோ 331. ஸ்டாக்கோட PE 184. இண்டஸ்ட்ரியல் PE 34.9. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 3.75%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 1.40%. டிவிடெண்ட் 0.12% தான் தராங்க. டெப்ட் டு ஈக்விட்டி 0.45. டெப்ட் 15,434 crore. Earnings per share 2.38. ப்ரொமோட்டர் கிட்ட 44.7% ஹோல்டிங் இருக்கு. பிளெட்ஜிங் எதுவும் இல்ல. 6 மாசத்துல பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு 15.1%. ஒரு வருஷத்துல பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு 10.1%. பிரைஸ் டு புக் வேல்யூ 2.09, கரண்ட் ரேஷியோ 1.22. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் 2.20%, அதுக்கும் முதல் இயர் 9.12%. ஸோ லாஸ்ட் இயர்ல ரொம்ப கம்மியா இருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லேட்டஸ்ட் குவார்டர் 4.37%, அதுக்கும் ப்ரீவியஸ் குவார்டர் 4.18%. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 82.3 crore வச்சிருக்காங்க. MSCI அனௌன்ஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்தியா இண்டெக்ஸ் ரிவ்யூ ஆன் August 12. ஸோ எப்போ சேஞ்சஸ் வந்து அமலுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா August 31. Around 12 stocks may enter into the MSCI index னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 stocks may be removed சொல்லியிருக்காங்க. இது மூலமா 19,000 கோடி ஃபாரின் பாசிவ் இன்ஃப்ளோ உள்ளார வர வாய்ப்பு இருக்கு. ஸோ எதெல்லாம் இன்க்ளூஷன் பண்ண சான்சஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி, க்ரோ அண்ட் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ். எது ரிமூவ் பண்ண சான்சஸ் ஹையரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆஸ்ட்ரால். MRPL Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு ஷேர் பிரைஸ் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் 8 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 946 crore கொடுத்திருக்காங்க. பட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா அரௌண்ட் 472 crore ப்ராஃபிட் ஒன் டைம் எக்ஸப்ஷனல் கெயின்ல இருந்து மட்டும் வந்திருக்கு.
கோர் ஆப்ரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் வீக்கா தான் இருக்கு. எபிடா 26% கம்மியா இருக்கு. எபிடா மார்ஜினும் கம்மியா இருக்கு. ஸோ பட் ஸ்டில் இன்வெஸ்டர்ஸ் இந்த ப்ராஃபிட் ரெக்கவரி ஆனதை ஒரு ஸ்ட்ராங் ரெக்கவரின்னு பிலீவ் பண்ணி இன்னைக்கு ஸ்டாக்கை ஏத்தி விட்டுருக்காங்க. MRPL மேங்களூர் ரெஃபைனரி அண்ட் பெட்ரோல் கெமிக்கல்ஸ் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 9.32% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. Current price 172 per share. Stock order PE 10.9, industrial PE 5.55. Return on capital employed 17.7%, return on equity 14.2%, dividend 2.29% தராங்க. 52 week high 215, 52 week low 120. Debt to equity 1.08, debt to 15,341 crore இருக்கு. Promoter கிட்ட 88.6% holding இருக்கு, pledging எதுவும் இல்ல. Earnings per share 17.9. 6 மாசத்துல ஒரு வருஷத்துல பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 2.16, கரண்ட் ரேஷியோ 1.14. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் அதுக்கு முதல் இயர் கம்பேர் பண்ணும்போது கடைசி வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2.17%. லேட்டஸ்ட் குவார்டர் அண்ட் ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லேட்டஸ்ட் குவார்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1.54%. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 121 crore வச்சிருக்காங்க. நிஃப்டி 50 0.31% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.39% green. நிஃப்டி பேங்க் 0.22% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. NSE வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மார்க்கெட் டேட்டாக்கு போய் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்தரலாம். நிஃப்டி 50ல கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா HCL Tech 2.11% green. அதுக்கு அடுத்ததா TCS 1.74% green. Titan 1.73% green. Wipro 1.70% green. Bajaj Finance, Tech Mahindra, M&M, Indico, Adani Ports, Infosys, Maruti, Hindenburg, Reliance, Tata Consumer, Power Grid, Bharati Airtel, ITC, Trent, Ultratech Cement, Hindustan Unilever இவங்க எல்லாம் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே டாப் கெய்னர்ல இருக்கு. லாஸர் யாருன்னு பார்த்தோம் SBI லைஃப், எட்டர்னல், ஆக்சிஸ் பேங்க் இவங்க எல்லாம் டாப் லாஸர்ல இருக்காங்க. இதை தவிர ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ONGC, அப்போலோ ஹாஸ்பிட்டல், BEL, ஜியோ ஃபினான்ஸ், HDFC பேங்க், HDFC லைஃப், HR மோட்டார், ICICI பேங்க், L&T, JSW ஸ்டீல், டாக்டர் ரெட்டி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கிராசிம் இவங்க எல்லாம் லாஸர் லிஸ்ட்ல இருக்கு. யார் லாஸ்ன்னு பார்த்தலாம். யூனியன் பேங்க் 1.21% டவுன், ஆக்சிஸ் பேங்க் 0.85% டவுன், AU பேங்க், கனரா பேங்க், PNB, HDFC பேங்க், ICICI பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க எல்லாம் லாஸர்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப பேங்க் நிஃப்டில கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா எஸ் பேங்க் 0.30% green, இண்டஸ்இண்ட் பேங்க், கொட்டக் பேங்க், ஃபெடரல் பேங்க் இவங்க எல்லாம் இன்னைக்கு கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. இப்போ எகெயின் மார்க்கெட் டேட்டாக்கு போய் இண்டிசஸ் வைஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டெரிவேட்டிவ்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ்ல நிஃப்டி 100, நிஃப்டி 200, 500, மிட் கேப் 50 இவங்க எல்லாம் கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. மிட் கேப் 100 0.04% டவுன், ஸ்மால் கேப் கிரீன்ல இருக்கு. இந்தியா விக்ஸ் கம்மியா இருக்கு. மிட் கேப் 150 ரெட்ல இருக்கு. ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் ஸோ இது எல்லாமே கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 0.18% டவுன். ஸோ ஒரு மிக்ஸ்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. செக்டர் வைஸ் பார்த்தோம்னா நிஃப்டி ஆட்டோ 0.68% green, FMCG 0.38% green, நிஃப்டி ஐடி 1.36% green, நிஃப்டி மீடியா 0.96% green, நிஃப்டி மெட்டல் 0.08% green, நிஃப்டி ஃபார்மா green, PSU பேங்க் அண்ட் பிரைவேட் பேங்க் ரெண்டுமே இன்னைக்கு ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி ரியாலிட்டி 0.20% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி கன்சியூமர் டூரபிள்ஸ் 1.45% green, ஆயில் அண்ட் கேஸ் 0.54% green, Nifty Mix Small IT and Telecom 1.01% green, Nifty Chemicals 1.26% green, Nifty Cement 0.48% green, Nifty REIT and Realty 0.18% downல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. BSEல சென்செக்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.30% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. US டாலருக்கு நிகரான இந்தியன் ரூபி வேல்யூ 96.31. ஸோ எஸ்டர்டே நம்ம 96.20 பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம ருபி. சில்வர் ரேட் பார்த்தலாம். இன்னைக்கு 16th ஜூலை. கோல்ட் ரேட் 24 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 28 rupees கம்மியாயிருக்கு. எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது 14,329. 22 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 13,135. 18 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 10,747. ஸோ எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது கோல்ட் ரேட் கம்மியாயிருக்கு. சில்வர் ரேட் பெர் கிராமுக்கு சேம் தொடர்ந்து 235 பெர் கிராம்னு மெயின்டைன் ஆயிட்டு வருது. பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்
$84.51 per barrel. So yesterday நம்ம 85 ரேஞ்சில் பார்த்துருந்தோம், இன்னைக்கு 84.55. ட்ரேடிங் வியூவில் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே 57,931.45. ஸோ ரெசிஸ்டன்ஸ்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு, அங்கேருந்து டவுன் வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமமா டவுன் போனது 57,563.55. ஸோ அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ 57,605.10ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்துடலாம் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு. ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஜூலை 16. ஸோ இதுதான், இதுவும் ஓப்பன் ஆகும்போதே ஒரு ரெட் கேண்டில். ஸோ மேக்ஸிமம் போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா 24,189.10. ஸோ அதுதான் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் எங்கே எடுத்திருக்குன்னா 24,096.30 அங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ 24,134.15ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.